ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3வது சோமவாரம், அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரதம் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போதுமே எடுப்பேன். அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். போன வருஷம் கூட இந்த விரதம் எப்படி எடுக்கணும் என்ன அப்படின்னு நான் டீட்டெயில்டாகவே வீடியோ கொடுத்துருந்தேன். நான் வந்து எப்போதும் மாக்கோலம் போட்டு தான் நான் பூஜை எந்த விரதம் எடுத்தாலுமே நான் செய்வேன். இப்போ மழையில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது காயறதுக்கு. அதனால் காய வச்சுருந்த பச்சரிசியை வந்து மிக்சியில் வந்து கோலம் மாவு மாதிரி அரைச்சிக்கிட்டு நான் வந்து கோலம் போட்டுட்டேன். பச்சரிசி மாவில் நம்ம கோலம் அழகாக போட்டாச்சு. கல் மாவு யூஸ் பண்ணாமல் பச்சரிசி மாவில் இந்த மாதிரி நான் கோலம் போட்டுப்பேன். ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். 1008 சங்கபிஷேகம் நடந்தது. அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் எப்படி நடந்தது அப்படின்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் சமைச்சி வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்து படிக லிங்கத்துக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அபிஷேகம் செஞ்சுருந்தேன். ஏன்னா அவர் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா. அப்புறம் ஒரு வில்வ இலையும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வச்சுட்டு பூ வச்சு அழகாக அந்த லிங்கத்தை வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ வந்து திருக்கற்காவூர் ஃபோட்டோ தான். சிவன் பார்வதி ஃபோட்டோ, முல்லைவனநாதரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பக விருச்சாம்பிகை ஃபோட்டோ அதை எடுத்து வச்சுட்டு அழகாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் செஞ்ச சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை நாங்கள் சேர்ப்போம் எப்போதுமே. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த விரதம் எடுக்கிறேன். அப்படி தான் நாங்கள் செய்வோம். இப்போ கிடைக்கல, அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அழகாக தீப ஆராதனை காட்டி சூப்பராக என்னோடய விரதத்தை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படின்னாலே வந்து சோமவாரம் தான்.
உங்களுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் தான் சிவனை நினச்சி நீங்கள் விரதம் எடுக்கலாம். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு சோமவாரம் கூட நமக்கு இருக்குது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக விரதம் எடுங்க. உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பலிக்கும். சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் கூட வீடியோ இருக்குது. காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.